ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். நாங்கள் இப்போ கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். நாங்கள் இப்போ யூனிட் 6ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போவோம். ரைட். அலகு 6. சரி, அப்போ நல்லா விளங்கிக் கொள்ளணும். இந்த அலகு 6 சம்பந்தமான நாங்கள் ஒரு எனாலிசிஸ் ஒன்று பண்ண வேண்டியது. இந்த அலகு 6ல எப்படி பாஸ் பேப்பர்ல என்ன மாதிரி கேள்விகள் எடுக்கப்பட்டிருக்குது, விளைஞ்ச சொல்றது எத்தனை மார்க்ஸுக்கு கேள்விகள் எடுக்கப்பட்டிருக்குது, அதே மாதிரி இதுல எத்தனை தேர்ச்சி மட்டங்கள் இருக்குது, சரியா? இது சம்பந்தமா ஒரு ஒரு எனாலிசிஸ் ஒன்று பார்ப்போம். அதாவது அலகு 6 சம்பந்தமா. இந்த அலகு 6 பொறுத்த வரையில நல்லா விளங்கிக் கொள்ளணும். நாங்க எது சம்பந்தமா படிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, பேரின பொருளாதார சமநிலை. விளங்கிச்ச சொல்லுது. பேரின பொருளாதார சமநிலை சம்பந்தமா தான் நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த அலகு 6ல நாங்க பார்க்க போறோம். இந்த அலகு 6 பொறுத்தவரையில உங்களுக்கு 4 தேர்ச்சி மட்டங்கள் அடிப்படையில என்ன செய்யப்பட்டிருக்குது, இந்த அலகு 6 அப்படின்றது உங்களுக்கு விரிவாக்கப்பட்டிருக்குது. ரைட். இந்த 4 தேர்ச்சி மட்டங்கள் தான் உங்களுக்கு இந்த அலகு 6ல இருக்குது. 6.1, 6.2, 6.3, 6.4. ரைட். இந்த 4 தேர்ச்சி மட்டத்தையும் விரிவாக கிளியராக நாங்க உள்வாங்கிக் கொண்டோம் அப்படின்னு சொன்னால், அது மாத்திரமல்லாம சில எம்சிக்யூ கேள்விகள், பார்ட் 2 கேள்விகள் எல்லா விஷயத்தையும் நாங்க உள்வாங்கிக் கொண்டோம் அப்படின்னு சொன்னால், யூனிட் 6ல எந்த ஒரு பிரச்சனையுமே ஈக்காது. அப்படி பிரச்சனை ஈக்கப்படாது அப்படின்னு சொன்னா, நீங்க அவ்வளோ கிளாஸும் லைவா ஜாயின் பண்ணி ஆகணும். இல்லைங்க, நான் ஒண்ணு சொல்றது. இப்ப லைவா ஜாயின் பண்ற டைம்ல தான் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, சில விஷயங்கள் தெரிய வரும். சில விஷயங்கள புரிஞ்சு கொள்ள வரும். சில டவுட்கள கிளியர் பண்ண இயலும். விளங்கிச்சா? லைவா ஜாயின் பண்ற டைம். இப்ப ரெக்கார்டிங் பார்க்குற டைம், ரெக்கார்டிங் நான் தருவேன் தானே. யூடியூப் லிங்க் மூலமா ரெக்கார்டிங் தரேன். அது பிரச்சனை இல்ல. இப்ப என்ன கேஸ்ன்னு சொன்னா, ரெக்கார்டிங்க பார்க்குறத விட நீங்க லைவா ஜாயின் பண்றது அப்படின்றது உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா ஆயிக்க போகுது. விளங்கிச்சா சொல்றது? பிரயோசனமாயிக்க போகுது. ஏன்னு சொன்னா, அதுல சில டவுட்டுகள கேட்க இயலும். நான் கேள்வி கேட்கிற டைம்ல நீங்க ஆன்சர் பண்ண இயலும். இல்லைங்களா? அ தவறுகள திருத்திக் கொள்ள இயலும். இப்படி நெறைய விஷயங்கள் இருக்குது இந்த லைவா ஜாயின் பண்ற டைம்ல. சரியா? அப்ப லைவா ஜாயின் பண்றத நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னால், கட்டாயப்படுத்திக்கோங்க. சரி. இப்ப நாங்க விஷயத்துக்குள்ள வருவோம். இந்த பேரின பொருளாதார சமநிலைன்ற அலகு 6க்குள்ள உங்களுக்கு 4 தேர்ச்சி மட்டங்கள் காணப்படுது. அந்த 4 தேர்ச்சி மட்டம் என்னன்னு சொன்னா, முதலாவது தேர்ச்சி மட்டம் என்னன்னா, பொருளாதார சமநிலை மற்றும் சமநிலை இன்மையை விளக்குறது. எப்படி? பொருளாதார சமநிலைன்னா என்ன? சமநிலை இன்மைன்னா என்ன? இது சம்பந்தமா பேசிக்கா ஒரு விளக்கம் ஒண்ணு குடுக்கும். அதானங்க நான் சொல்றது. இது 6.1ல பார்க்குற விஷயம். 6.2ல மொத்த செலவின் கூறுகள விளக்கப் போறோம். விளைஞ்சா சொல்றது. 3வது தேர்ச்சி மட்டத்தில 6.3ல வேறுபட்ட அணுகுமுறையின் கீழ பேரின பொருளாதார சமநிலையை ஆய்வு செய்றது. வேறுபட்ட அணுகுமுறையின் கீழ. சரியா? செலவு வழியில, உற்பத்தி வழியில, வருமான வழியில அப்படின்னு சொல்லி போட்டு 3 வழிகள்ல நாங்க அந்த பேரின பொருளாதாரத்த நாங்க பார்ப்போம் தானே. மொத்த உள்நாட்டு உற்பத்திய நாங்க கணிப்பிடுவோம் தானே. அத நாங்க என்ன செய்ய போறோம்? அதுதான் நாங்க 3வது தேர்ச்சி மட்டத்தில நாங்க காணப்போறோம். விரிவாக பார்க்க போறோம். வேறுபட்ட அணுகுமுறையின் கீழ பேரின பொருளாதார சமநிலையை ஆய்வு செய்றது. இதான் இந்த யூனிட் 6ல 6.3ல பார்க்க போறோம். 6.4ல என்னன்னு சொன்னா, பேரின பொருளாதார சமநிலை மாற்றம் அடையுது. எப்படி மாற்றம் அடைய போகுது? அது மாற்றம் அடைகிறது சம்பந்தமாக நாங்க 6.4ல பார்ப்போம். அப்ப இந்த கிளாஸ்ல எங்கட டார்கெட் என்னன்னு சொன்னால் 6.1 தேர்ச்சி மட்டம் 6.1. இந்த 6.1ல நான் சொல்லியிருந்தேன் என்னன்னா, பேரின பொருளாதார சமநிலை மற்றும் சமநிலை இன்மையை விளக்கப் போறோம். சமநிலை இன்மையை விளக்கப் போறோம். அது எப்படி சமநிலை அடையுது? எந்த முறையில அடையுது? அத நாங்க என்ன செய்வோம்? 6.1 ஊடாக பார்ப்போம். இப்ப இந்த பாஸ் பேப்பர்ன் அடிப்படையில நாங்க பார்க்க போனால், உங்களுக்கு எம்சிக்யூல இந்த யூனிட் 6 சம்பந்தமா 3 அல்லது 4 விளங்கிச்சா சொல்றது. 3 அல்லது 4 எம்சிக்யூ கேள்வி இந்த யூனிட் 6ல வரப்போகுது. உங்களுக்கு எம்சிக்யூ ஃபைனல் பேப்பர்ல. இந்த அடிப்படையில தான் நெறைய பேப்பர் வந்திக்குது. 3 அல்லது 4 கொஸ்டின்ஸ் தான் வந்திக்குது எல்லா பேப்பர்லயும் பொதுவா. எல்லா பாஸ் பேப்பர்லயும் இவ்வளோ தான் வந்திக்குது. சரியா? அனலைஸ் பண்ணதுல 3 அல்லது 4 கேள்வி தான் எம்சிக்யூல வரும். பார்ட் 2ல எப்படி வரும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு பார்ட் 2ல பெரிய வினால 5வது வினாவா யூனிட் 5ஐயும், யூனிட் 6ஐயும் இன்க்ளூட் பண்ணி கேட்பான். 2யும் சேர்த்து ஒரு 5வது வினாவா உங்களுக்கு வரும்.
5வது வினா வந்து யூனிட் 6ம் யூனிட் 5ம் யூனிட் 6ம் கலந்து தான் நிக்க போகுது பார்ட் 2ல. 5வது வினாவா இக்க போகுது பெரிய வினால. பார்ட் 1ல எப்படி 6ல வந்து இக்க போகுது 3 எம்சிக்யூ கேள்வி. விளங்கிச்சா சொல்றது. அத நீங்க தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இந்த அடிப்படையில தான் உங்களுக்கு பேப்பர் இந்த யூனிட் 6க்கு அமைய போகுது அப்படின்றத நீங்க என்ன செய்யணும்? தெளிவா விளங்கிக் கொள்ளணும். அப்ப எவ்வளோ வந்து நாங்க இம்பார்ட்டன்ட் குடுக்கோணும், எப்படி படிக்கோணும், எந்த மாரி வந்து நாங்க ட்ரை பண்ணணும் அப்படின்ற விஷயம் எல்லாம் வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கி வச்சுக்கணும். இப்ப நாங்க விஷயத்துக்குள்ள வாரோம். பாடத்துக்குள்ள போவோம். தேர்ச்சி மட்டம் தேர்ச்சி மட்டம் 6.1 ரைட். தேர்ச்சி மட்டம் 6.1. இந்த 6.1 நாங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்றால், பேரின பொருளாதார சமநிலை மற்றும் பேரின பொருளாதார சமநிலை மற்றும் சமநிலை இன்மைய நாங்க விளக்கப் போறோம். பேரின பொருளாதார சமநிலை மற்றும் சமநிலை இன்மையை நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த 6.1 விளக்கப் போறோம். ரைட். இப்ப விஷயத்துக்குள்ள வருவோம். இந்த தேர்ச்சி மட்டத்துக்குள்ள என்னென்ன விடயங்கள் உள்ளடங்குகின்றத முதலாவது ஷார்ட்டா இப்ப நாங்க எங்கட கிளாஸ் வந்து எப்படி போகுது, என்ன மாரி படிச்சு குடுப்போம், எந்த மெத்தட்ன்னு சொன்னா, முதலாவது வந்து ஒரு யூனிட் எடுத்தா அதுல எத்தனை தேர்ச்சி மட்டங்கள் இருக்குது. அதுக்கு பாஸ் பேப்பர்ல எப்படி இம்பார்ட்டன்ட் குடுக்குறான். அதே மாரி ஒரு தேர்ச்சி மட்டத்த எடுத்தா, அதுல ஷார்ட்டா நாங்க என்னத்த விளங்க போறோம் அப்படின்றத எல்லாம் ஒரு ஒரு அனலைஸ் ஒன்று பண்ணிட்டு தான் நாங்க பாடத்துக்கு விரிவா படிப்போம். விளங்கிச்சா சொல்றது. அப்போ பிள்ளைகளுக்கு விளங்கும். என்ன விஷயம் படிக்க போறோம், எது எது உள்ளடங்கிக்குது, எவ்வளவு டீப்பா படிக்க போறோம் அப்படின்றது விளங்கும். விளங்கிச்சா? அப்ப 6.1 எடுத்துக்கொண்டா, நாங்க என்ன விஷயத்த பார்க்க போறோம் என்றால், பேரின பொருளாதார சமநிலை சம்பந்தமா பார்ப்போம். பேரின பொருளாதார சமநிலை சம்பந்தமா பார்ப்போம். இந்த பேரின பொருளாதார சமநிலையின் 3 நிபந்தனைகள் காணப்படுது. மொத்த வருமானம் மொத்த செலவுக்கு சமப்படுறது, மொத்த நிரம்பல் மொத்த கேள்விக்கு சமப்படுறது, உட்பாய்ச்சல் வெளிப்பாய்ச்சலுக்கு சமப்படுறது. Y = E, AS = AD, J = W. சரியா? இந்த 3 நிபந்தனைகளின் அடிப்படையில தான் என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா, பேரின பொருளாதாரம் சமநிலை அடைய போகுது. விளங்கிச்சா? இது சம்பந்தமா நாங்க பார்ப்போம். சமநிலை சமநிலை இன்மைன்னா என்னன்னு பார்ப்போம். அதே மாரி பேரின பொருளாதார சமநிலையை முன்வைக்கக்கூடிய அணுகுமுறைகள் நான் சொன்னேன் மேல, நிபந்தனைகள்னு சொல்லி, அந்த அணுகுமுறைகள், நிபந்தனைகள், மொத்த வருமானம் மொத்த செலவுன்னு அணுகுமுறை, வெளிப்பாய்ச்சல் உட்பாய்ச்சல் அணுகுமுறை, மொத்த கேள்வி, மொத்த நிரம்பல்ன்ற அணுகுமுறை. இந்த 3 அணுகுமுறையின் கீழ நாங்க என்ன செய்ய போறோம்? 3 நிபந்தனையின் கீழ நாங்க என்ன செய்ய போறோம்? இப்போ பேரின பொருளாதார சமநிலைய முன்வைப்போம். அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அதே மாரி வந்து மொத்த கேள்வி, மொத்த நிரம்பல் அணுகுமுறை சம்பந்தமா நாங்க கொஞ்சம் விரிவா பார்ப்போம். மொத்த கேள்வின்னா என்ன? மொத்த நிரம்பல்னா என்ன? அது சம்பந்தமா பார்ப்போம். உட்பாய்ச்சல், வெளிப்பாய்ச்சல் அணுகுமுறை சம்பந்தமா பார்ப்போம். சரியா? ஆ அதே மாரி வந்து மொத்த வருமானம், மொத்த செலவு சம்பந்தமா வந்து கொஞ்சம் ஆ விரிவா பார்ப்போம். என்னென்ன விஷயம் அப்படின்றது. சரியா? அப்ப இவ்வளவு தான் வந்து என்னன்னு சொன்னால், இந்த 6.1க்குள்ள இருக்கிற உள்ளடங்குற விடயம். சரியோ? இத நாங்க இப்ப விரிவா பார்க்க போறோம். சரி? ரைட். இப்ப பார்ப்போம். பேரின பொருளாதார சமநிலை அல்லது சமநிலை தேசிய வருமானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப பேரின பொருளாதார சமநிலை அப்படின்னு சொன்னால், நல்லா விளங்கிக் கொள்ளணும். மொத்த வெளியீட்டின் பெறுமதிக்கு சமனான மொத்த கேள்வி காணப்படும் சந்தர்ப்பத்த தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்? பேரின பொருளாதார சமநிலை அப்படின்னு சொல்லுவோம். ஷார்ட்ல. விளங்கிச்சா சொல்றது? மொத்த வெளியீட்டின் பெறுமதிக்கு என்ன எது சமனாயிக்கணும்? மொத்த கேள்வி சமனாயிக்கணும். சரி. இதத்தான் நாங்க பேரின பொருளாதார சமநிலை அப்படின்னு சொல்றது. அதாவது மொத்த கேள்விய பூர்த்தி செய்றதுக்கு போதுமான மொத்த நிரம்பல் காணப்படுது. விளங்கிச்சா உங்களுக்கு சொல்றது? மொத்த அவங்களுக்கு நுகர்வோன் எழுப்பப்படுது தானே அந்த அவங்களோட கேள்வி. அந்த கேள்விக்கு மொத்த கேள்விய பூர்த்தி செய்றதுக்கு போதுமான மொத்த நிரம்பல் காணப்படும். விளங்கிச்சா சொல்றது? இப்படியாக காணப்படுகின்ற ஒரு நிலையத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, பேரின பொருளாதார சமநிலை. மொத்த கேள்விக்கு மொத்த நிரம்பல் சமப்படுறது. விளங்கிச்சா? அப்ப அவங்க நுகர்வோன் வந்து எவ்வளோ கேள்விய எழுப்புறானோ, அந்த கேள்விய வந்து முழுமையா ஈடு செய்யக்கூடிய மாரி மொத்த நிரம்பல் ஈக்கணும். சமனாக ஈக்கணும் மொத்த கேள்விக்கு, மொத்த நிரம்பல். இதத்தான் நாங்க அந்த பேரின பொருளாதார சமநிலை அப்படின்னு சொல்றது.
அல்லது இப்படி சொல்லலாம், எப்படி மொத்த வெளியீட்டின பெறுமதிக்கு சமனான மொத்த கேள்வி காணப்படுறது. அந்த மொத்த வெளியீடுன்னு சொன்னா அந்த மொத்த நிரம்பல சொல்ல, மொத்த நிரம்பல மறைமுகமா சொல்றேன். விளைஞ்ச சொல்றது. அப்ப பேரின பொருளாதார சமநிலையின் போது மொத்த உற்பத்தியும் மொத்த வேலைவாய்ப்பு மட்டமும் தளம்பலின்றி காணப்படும். இதுல ஒரு பாயிண்ட்ஸ் தான் என்ன, பேரின பொருளாதார சமநிலையின் டைம்ல மொத்த உற்பத்தியும் வேலைவாய்ப்பு மட்டம் தானே. இந்த வேலைவாய்ப்பு மட்டமும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் தளம்பலின்றி காணப்படும். அப்ப மொத்த கேள்விக்கு மொத்த நிரம்பல் சமப்படுது. சமப்படுற டைம்ல மொத்த அந்த கேள்வியை வந்து ஈடு செய்யறான். அப்ப அப்படியான டைம்ல வந்து என்ன நடக்கும், வேலை வாய்ப்பு மட்டமும் சமனாக காணப்படும் மொத்த உற்பத்தி. விளைஞ்ச சொல்றது. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும், மொத்த உற்பத்தியும் மொத்த வேலை வாய்ப்பு மட்டும் தளம்பலின்றி சேமா காணப்படும். அதனால பேரின பொருளாதார சமநிலையின் போது பேரின பொருளாதார பிரச்சனையே ஏற்படாது. பேரின பொருளாதார பிரச்சனை. சரி, அப்ப பேரின பொருளாதார பிரச்சனைன்னு சொன்னா என்ன பிரச்சனையா நீங்க சொல்லுவீங்க? பேரின பொருளாதார பிரச்சனை, சரி, அப்ப பேரின பொருளாதார பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னால் எனது பொருளாதார பின்னடைவு, பொருளாதார மந்தத்தை சொல்லிடும், வேலையின்மை, பணவீக்கம், இதெல்லாம் வந்து பேரின பொருளாதார பிரச்சனை அல்லது பேரின பொருளாதார எதிர்பாராத பேரின பொருளாதார தளம்பல்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது யூனிட் 5 எல்லாம் கிளியரா படிச்சுப்போம். அதாவது பேரின பொருளாதார மாறிகள் எதிர்பாராத மட்டத்தை அடையாத போது எதிர்பார்த்த மட்டத்தை, சரியா, பேரின பொருளாதார மாறிகள்னு சொன்னா என்ன என்ன பாத்தீங்க, மொத்த உற்பத்தி, வேலை வாய்ப்பு, பொதுவிலை மட்டம், வட்டி விகிதம், சென்மதி நிலுவை, நாணய மாற்று விகிதம், இப்படியான பேரின பொருளாதார மாறிகள் வந்து எதிர்பார்த்த மட்டத்தை அடையாத போது, அதாவது எதிர்பாராத பேரின பொருளாதார தளம்பல்கள் ஏற்படும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா பேரின பொருளாதார பிரச்சனை உருவாகும். சொல்றது, பொருளாதார பின்னடைவு நடைபெறுறது, வேலையின்மை, பணம். அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும், இந்த பொருளாதார பிரச்சனைகள் இதுதானே. இந்த பொருளாதார பிரச்சனைகள் வந்து பேரின பொருளாதாரம் வந்து சமநிலையில இருந்துச்சுன்னு சொன்னா அந்த பொருளாதார பிரச்சனைகள் இருக்காது. ஏன்னா மொத்த கேள்விக்கு மொத்த நிரம்பல் சமப்படுது. அதே மாதிரி மொத்த உற்பத்தியும் மொத்த வேலை வாய்ப்பு மட்டமும் தளம்பலின்றி காணப்படுது இந்த பேரின பொருளாதார சமநிலை தேசிய வருமான மட்டத்தில். அப்ப ஒரு நன்மை இல்லைங்களா. அப்ப சமனாக வச்சு கொண்டிருக்கிறது எங்களுக்கு ஒரு நல்ல உதவி. அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கி வச்சுக்கணும். இப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும், ஒரு குறிப்பிட்ட பொருளாதாரத்துக்கு வந்து மிக முக்கியமான ஒரு விடயம் என்னன்னு சொன்னா சமநிலை உற்பத்தி மட்டம் ஒன்று வந்து பேணி செல்றது. விளைஞ்சா சமநிலை உற்பத்தி மட்டம், அதாவது உற்பத்தி மொத்த நிரம்பல் வந்து மொத்த கேள்விக்கு சமனாக இருக்கணும். அப்படியான டைம்ல பேரின பொருளாதார பிரச்சனை ஏற்படாது. இப்ப பேரின பொருளாதார பிரச்சனை ஏற்படாம இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு மட்டத்துல தளம்பலிக்காது, எங்களோட பொருளாதாரத்தை வந்து சிறப்பா நடத்தி கொண்டு போகலாம். விளங்கிச்சா. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும், பேரின பொருளாதார சமநிலைக்குரிய நிபந்தனைகள் என்னன்னு சொன்னால் 3 நிபந்தனைகள் இருக்குது. மொத்த வருமானம் மொத்த செலவுக்கு சமப்படுறது, மொத்த நிரம்பல் மொத்த கேள்விக்கு சமப்படுறது, உட்பாய்ச்சல் வெளிப்பாய்ச்சலுக்கு சமப்படுறது. இந்த 3 விடயமும் என்னன்னு சொன்னால் பேரின பொருளாதார சமநிலைக்குரிய நிபந்தனைகள். அதை வந்து என்ன செய்யணும், தெளிவாக நினைக்கிறோம். அடுத்தது என்னண்டா, இப்ப சமநிலைன்னு சொன்னா என்னன்னு பார்த்தோம், பேரின பொருளாதார சமநிலைன்னு சொன்னா என்னன்னு பார்த்தோம். இப்ப பேரின பொருளாதார சமநிலை இன்மைன்னு சொன்னா என்னன்னு பார்க்க போறோம். பேரின பொருளாதார சமநிலை இன்மை அப்படின்னு சொல்ல போகல, நல்லா விளங்கிக்கணும், மொத்த கேள்வியை திருப்திப்படுத்துகின்ற மொத்த நிரம்பல் ஒன்று காணப்படாமைக்கிறது. அதாவது என்ன, மொத்த நிரம்பல் மொத்த கேள்விக்கு சமப்படாமைக்கிறது, மொத்த உற்பத்தி வந்து மொத்த வேலை வாய்ப்பும் வந்து தளம்பலாக காணப்படும், தளம்பலுற்று காணப்படும். விளைஞ்ச சொல்றது, தளம்பல் அடைந்து காணப்படும். இப்படியான நிலைமை காணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் இதை நாங்க என்னன்னு சொல்லுவோம், சமநிலை இன்மை. என்னது சொல்லுங்க, சமநிலை இன்மை. சரி, அப்ப சமநிலை இன்மை அப்படின்னு சொன்னா என்ன, மொத்த கேள்வியை திருப்திப்படுத்துகின்ற மொத்த நிரம்பல் ஒன்று காணப்படாத விடத்து அது பேரின பொருளாதார சமநிலையின்மை அப்படின்னு சொல்லுவோம். அப்படியான டைம்ல மொத்த உற்பத்தியும் மொத்த வேலை வாய்ப்பும் தளம்பல் அடைந்து காணப்படும்.
சரியா? சமநிலை இன்மைன்னு சொல்லுவோம். அப்ப சமநிலையில இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன? மொத்த உற்பத்தியும், மொத்த வேலைவாய்ப்பும் தளம்பல் இல்லாம ஒரு நிலையாக ஈக்கும். விளைஞ்ச சொல்றது. அதே மாரி மொத்த கேள்விய திருப்திப்படுத்துகின்ற மொத்த நிரம்பல் ஒன்று காணப்படும். அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அப்ப பேரின பொருளாதார சமநிலைன்னா என்ன? சமநிலை இன்மைன்னா என்னன்றத நாங்க என்ன செஞ்சுட்டோம்? பேசிக்கா உங்களுக்கு தெரியும். இப்ப நாங்க இந்த 3 அணுகுமுறைகள் இருக்குது. 3 நிபந்தனைகள் இருக்குது. எதுக்கான நிபந்தனை? எதுக்கான நிபந்தனை? பேரின பொருளாதார சமநிலைய முன்வைக்கக்கூடிய நிபந்தனை. சரியா? பேரின பொருளாதார நிபந்தனை. சரியா? பேரின பொருளாதார சமநிலைய சமநிலைய முன்வைக்கக்கூடிய நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லி 3 நிபந்தனைகள் காணப்படுது. சரியா? பேரின பொருளாதார சமநிலையை முன்வைக்கக்கூடிய நிபந்தனைகள். அப்ப பேரின பொருளாதார சமநிலையை முன்வைக்கக்கூடிய நிபந்தனைகள் 3 நிபந்தனைகளையும் நான் மேல சொன்ன விஷயம் தான் என்னன்னு சொன்னால், முதலாவது விடயம் மொத்த வருமானம் மொத்த செலவுக்கு சமனாக இருக்கிறது. மொத்த செலவுக்கு சமனாக இருக்கிறது. சரியா? அப்ப Y E. சரியா? அதே மாரி அதே மாரி வந்து வெளிப்பாய்ச்சல் உட்பாய்ச்சலுக்கு சமனாக இருக்கும். சரியா? வெளிப்பாய்ச்சல், உட்பாய்ச்சல் அணுகுமுறை. வெளிப்பாய்ச்சல் உட்பாய்ச்சலுக்கு சமனாக இருக்கும். உட்பாய்ச்சலுக்கு சமனாக இருக்கும். W சமன் J. சரியா? வெளிப்பாய்ச்சல் உட்பாய்ச்சலுக்கு சமனாக இருக்கிறது. இது 2வது அணுகுமுறை. சரியா? 3வது அணுகுமுறை என்னன்னு சொன்னால், மொத்த கேள்வி, மொத்த நிரம்பல் அணுகுமுறை. மொத்த கேள்விக்கு மொத்த கேள்விக்கு மொத்த நிரம்பல் சமனாக இருக்கும். மொத்த நிரம்பல் சமனாக இருக்கும். சரியா? AD சமன் AD சமன் AS. AS. ADக்கு AS சமனாக இருக்கும். அப்ப இந்த 3 நிபந்தனைகளின் கீழ, இந்த 3 அணுகுமுறைகளின் கீழ தான் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, பேரின பொருளாதார சமநிலைய வந்து முன்வைக்க இயலும். அப்ப பேரின பொருளாதார சமநிலையை முன்வைக்கக்கூடிய 3 முறைகள குறிப்பிடுக அப்படின்னு சொல்லி உங்கள்ட்ட கேள்விய நார்மலா கேட்டு விட்டான் அப்படின்னு சொன்னா என்னது? மொத்த வருமானம், மொத்த செலவு அணுகுமுறை, வெளிப்பாய்ச்சல் உட்பாய்ச்சலுக்கு சமனாக இருக்கிறது. மத்தது மொத்த கேள்வி, மொத்த நிரம்பலுக்கு சமனாக இருக்கிறது. சிம்பிளான விஷயம். நாங்க பேசிக்கா அழகா தெளிவா படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு விளங்கி உள்வாங்கிக் கொள்றது, அடுத்தடுத்த கட்டங்கள விளங்கி உள்வாங்கிக் கொள்றது ஈஸியா இருக்கும். ஆரம்பத்துல விட விட்டோம் அப்படின்னு சொன்னா, இறுதியில எல்லாமே கஷ்டமாயிக்கும். என்னடா உட்பாய்ச்சலா? வெளிப்பாய்ச்சலா? என்ன கேஸ்? ஏன்? எப்படி? எவ்வாறு? எதற்காக? இப்படியான கேள்விகள் உங்களுக்குள்ள வார டைம்ல சில விஷயங்கள் குழம்பு பாகும். அதால பேசிக்கான விஷயங்கள நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, சரியான முறையில உள்வாங்கி, அதுக்கேத்த மாரி செயற்படுற டைம்ல தான் உங்களோட ரிசல்ட்ஸ் அதே மாரி நீங்க உங்களுக்கு கேட்கப்படுகின்ற கேள்வி, உங்களுக்கு கேட்கப்படுகின்ற MCQ கேள்வி, உங்களுக்கு கேட்கப்படுகின்ற பாஸ் பேப்பர் கேள்வி, அதே மாரி உங்களுக்கு சேர்மார்களின் மூலமா முன்வைக்கப்படுகின்ற கேள்வி, நீங்க ஸ்கூல் கிளாஸ்லயோ அல்லது பிரைவேட் கிளாஸ்லயோ அல்லது நான் கிளாஸ் எடுக்கிற டைமோ, நான் கேள்வி கேட்கப்படுற டைம்ல, இல்லாட்டி ஆசிரியர்கள் இந்த மாரி இது சம்பந்தமான கேள்விகள் கேட்கப்பட்ட டைம்ல நீங்க என்ன செய்யணும்? தைரியமா முன்னிருந்து ரைட். இதான் விஷயம் அப்படின்றத வந்து நீங்க என்ன செய்யணும்? முன்வைக்கணும். எடுத்துரைக்கணும். அப்படி எடுத்துரைக்கிற ஒரு ஆற்றல் ஒண்ணு உங்களுக்குள்ள வரணும் அப்படின்னு சொன்னா, சொல்லப்பட்ட விடயங்கள சரியாக வந்து நீங்க என்ன செய்யணும்? உள்வாங்கிக் கொள்ளோணும். விளங்கிச்சா உங்களுக்கு சொல்றது? விளங்கினா? ரைட். அடுத்ததாக இப்ப முதலாவது விஷயத்துக்குள்ள வாரம். சரி. முதலாவது நாங்க இந்த மொத்த கேள்வி, மொத்த நிரம்பல் அணுகுமுறைய நாங்க முதலாவது பார்க்க போறோம். சரியா? AD சமன் AS. மொத்த கேள்வி, மொத்த நிரம்பல் இது சம்பந்தமா பார்க்க போறோம். அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். இந்த மொத்த கேள்வி, மொத்த நிரம்பல் அணுகுமுறை என்று சொன்னா என்னன்றத முதலாவது விளங்கிக் கொள்ளணும். அதாவது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில பொருளாதாரத்துல மொத்த கேள்வி, மொத்த நிரம்பல் வந்து சமப்படுறது என்ற நிபந்தனைகளின் கீழ பேரின பொருளாதார சமநிலை வந்து தீர்க்கப்படுது. அதத்தான் நாங்க என்ன சொல்றோம்? மொத்த கேள்வி, மொத்த நிரம்பல் அணுகுமுறை அப்படின்னு சொல்றோம். மொத்த கேள்வி, மொத்த நிரம்பல் அணுகுமுறை. அப்ப என்னது? பேரின பொருளாதார சமநிலை வந்து எதன் மூலம் தீர்மானிக்கப்படுகின்றது? பேரின பொருளாதார சமநிலை எதன் மூலம் தீர்மானிக்கப்படுகின்றது? மொத்த நிரம்பல், மொத்த கேள்விக்கு சமப்படுறது.
மொத்த கேள்வி மொத்த நிரம்பலுக்கு சமப்படுறது. இந்த நிபந்தனைகளின் கீழே பேரின பொருளாதார சமநிலை தீர்மானிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அதைத்தான் நாங்க என்ன சொல்றோம்? மொத்த கேள்வி மொத்த நிரம்பல் அணுகுமுறை அப்படின்னு சொல்லி. மொத்த கேள்வி சமன் மொத்த நிரம்பல் அணுகுமுறை அப்படின்னு சொல்றோம். விளங்கிச்சா உங்களுக்கு சொல்றது? அப்ப முதலாவது நீங்க விளங்கிக் கொள்ளணும் என்னன்னு சொன்னா, ஏடி மொத்த கேள்வின்னா என்ன? மொத்த கேள்வின்னா என்ன? மொத்த கேள்வின்னா என்ன? ஒரு பொருளாதாரத்துல ஒரு பொருளாதாரத்துல நுகர்வு செய்யறதுக்கு தயாராக உள்ள மொத்த அளவு. விளங்கிச்சா உங்களுக்கு சொல்றது? என்னது? ஒரு பொருளாதாரத்துல நுகர்வு செய்ய நுகர்வு செய்ய தயாராக உள்ள மொத்த அளவைத்தான் நாங்க என்ன சொல்றோம்? மொத்த கேள்வி அப்படின்னு சொல்றோம். விளங்கிச்சா சொல்றது? விளங்கிச்சா சொல்றது? அப்ப என்ன கேஸ்ன்னு சொன்னா, இதுல வரைபடம் சரி. இத வரைபடம் எப்படி வரும்னு சொன்னா, இது வந்து நாங்க 2 முறையில இந்த இந்த வரைபடத்த நாங்க வரைவோம். எத? இந்த மொத்த கேள்வின்னு வரைபடத்த. எதன் அடிப்படையிலன்னு சொன்னா, மொத்த செலவு, தேசிய வருமானம். மொத்த செலவு மொத்த செலவு, தேசிய வருமானத்தின் அடிப்படையிலயும், அதே மாரி இன்னொரு அடிப்படையில நாங்க அந்த மொத்த கேள்விய குறிப்பிடலும் எப்படி? பொதுவிலை மட்டம் பொதுவிலை மட்டம் அதே மாரி இங்க வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி. மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இந்த 2 அடிப்படையிலயும் எங்களுக்கு என்ன செய்ய இயலும்டால், இந்த எங்களுக்கு என்ன செய்ய இயலும்டா, மொத்த கேள்விய மொத்த கேள்விய நாங்க காட்ட இயலும். காட்ட இயலும். விளங்கிச்சா சொல்றது? அப்ப மொத்த செலவு, தேசிய வருமானத்தின் அடிப்படையில வந்து மொத்த கேள்விய நாங்க இவ்வாறு காட்டுவோம். ஏடி மொத்த கேள்வி. பொதுவிலை மட்டம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் அடிப்படையில நாங்க காட்டப் போறோம் அப்படின்னு சொன்னா, இவ்வாறு காட்டுவோம். ஏடி ஏடி. விளங்கிச்சா சொல்றது? அப்ப முதலாவது விடயம் என்னன்னு சொன்னால், மொத்த கேள்வியோட சம்பந்தப்பட்ட விடயம் எது எதுக்கு சமப்பட போகுது அப்படின்னு சொன்னால், மொத்த கேள்வி ஏடி சமன் சி பிளஸ் ஐ பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ்க்கு சமனாயிக்க போகுது. ஜி பிளஸ் எக்ஸ்க்கு சமனாயிக்க போகுது. அதாவது மொத்த கேள்வியோட சம்பந்தப்பட்ட விடயம் என்னன்னு சொன்னால், மொத்த கேள்வி வந்து எதுக்கு சமப்பட போகுது? நுகர்வு செலவையும் நுகர்வு செலவையும் பிளஸ் முதலீடையும் முதலீடையும் பிளஸ் அரச செலவீடையும் பிளஸ் ஏற்றுமதிகளையும் கூட்ட வாரது. ஏற்றுமதிகளையும் கூட்ட வாரதுக்கு தான் என்னன்னு சொல்லுவோம் என்றால், மொத்த கேள்வி அப்படின்னு சொல்லுவோம். மொத்த கேள்வி அப்படின்னு சொல்லுவோம். எனது நுகர்வு செலவு, முதலீடு, அரச செலவீடு, ஏற்றுமதி. இதைத்தான் நாங்க என்ன சொல்லுவோம்? மொத்த கேள்வி. மொத்த கேள்வி. சரியா? சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ். சரியா? ஏடி சமன் சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ். சரியா? அப்ப மொத்த கேள்வின்னா முதலாவது என்னன்றத விளங்கிக் கொள்ளணும். மொத்த கேள்விக்கான 2 கோட்டையும் விளங்கிக் கொள்ளணும். அதே மாரி மொத்த கேள்விக்குள்ள உள்ளடங்குற விடயங்கள் என்ன? மொத்த கேள்விக்குள்ள உள்ளடங்குற விடயங்கள் என்ன? என்னென்ன விடயம்? சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ். நுகர்வு செலவு, முதலீடு, அரச செலவு, ஏற்றுமதி இத 4யும் கூட்ட வாரது தான் மொத்த கேள்விக்கு சமப்பட போகுது. சமப்பட போகுது. அப்ப மொத்த கேள்வின்னா என்ன? ஒரு பொருளாதாரத்துல நுகர்வு செய்ய தயாராக உள்ள மொத்த அளவத்தான் நாங்க என்ன சொல்றோம்? மொத்த கேள்வி அப்படின்னு சொல்றோம். சரி. இப்ப மொத்த கேள்வின்னு சொன்னா என்னன்னு விளங்கிட்டு. அடுத்ததாக நாங்க பார்க்க போறோம் மொத்த நிரம்பல். மொத்த நிரம்பல். அப்ப மொத்த நிரம்பல்னா ஏஎஸ். சரி. ஏஎஸ். அப்ப மொத்த நிரம்பல் அப்படின்னு சொன்னா என்னண்டா? முதலாவது மொத்த நிரம்பல்னா என்னன்றத விளங்கிக் கொள்ளணும். ஒரு பொருளாதாரத்துல உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள், சேவைகள் மொத்த பெறுமதிய தான் நாங்க என்னன்னு சொல்றோம்? மொத்த நிரம்பல் அப்படின்னு சொல்றோம். விளங்கிச்சா? அப்போ ஒரு பொருளாதாரத்துல உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள், சேவைகள்ல மொத்த பெறுமதி. அதத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால், மொத்த நிரம்பல் அப்படின்னு சொல்றோம். மொத்த நிரம்பல் அப்படின்னு சொல்றோம். அப்ப நல்லா தெளிவாக விளங்கிக்கொள்ளணும். மொத்த நிரம்பல் அப்படின்றால், ஒரு பொருளாதாரத்துல உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு ஒரு ஸ்ரீலங்காவா இருக்கலாம், அல்லது ஒரு சைனாவா இருக்கலாம். ஏதாச்சிலும் ஒரு பொருளாதாரத்துல, ஒரு நாட்டுக்குள்ள, ஒரு பொருளாதாரத்துல உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள், சேவைகள்ட மொத்த பெறுமதிய தான் நாங்க என்ன சொல்றோம்? மொத்த நிரம்பல் அப்படின்னு சொல்றோம்.
விளைஞ்சா அப்ப மொத்த நிரம்பல் அப்படின்றது பொருளாதாரத்துல மொத்த உற்பத்திக்கும், மொத்த வருமானத்திற்கும் சமமாக காணப்படும். விளைஞ்ச சொல்றது. மொத்த உற்பத்திக்கும், மொத்த வருமானத்திற்கும் சமமாக காணப்படும் அப்படின்றத நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அப்ப இதுல இந்த மொத்த நிரம்பலோட மொத்த நிரம்பல்னா என்னன்னு பார்த்தோம்னா, அந்த மொத்த நிரம்பலோட சம்பந்தப்பட்ட விடயங்கள் என்னன்னு சொல்லி போட்டு நாங்க இப்ப பார்க்க போறோம். அப்ப மொத்த நிரம்பல் எத எத கூட்ட வாருது அப்படின்னு சொன்னா, சி பிளஸ், எஸ் பிளஸ், டி பிளஸ், எம். இதத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்? மொத்த நிரம்பல் அப்படின்னு சொல்லுவோம். மொத்த நிரம்பல்னா என்ன? நுகர்வு செலவையும் நுகர்வு செலவையும் நுகர்வு செலவையும், சேமிப்பையும் சேமிப்பையும், வரியையும், அதே மாரி அதே மாரி இறக்குமதியையும் கூட்ட வாரது தான் என்ன? மொத்த நிரம்பலுக்கு சமப்பட போகுது. மொத்த நிரம்பலுக்கு சமப்பட போகுது. அப்ப மொத்த நிரம்பலோட சம்பந்தப்பட்ட விடயங்கள், மொத்த நிரம்பல் வந்து எதுக்கு சமப்படும்? எத எத கூட்ட வாரதுக்கு? நுகர்வு செலவு, சேமிப்பு, வரி, இறக்குமதி. இறக்குமதி. விளைஞ்ச சொல்றது. ஆனா மொத்த கேள்வி எதோட சம்மந்தப்பட போகுது? நுகர்வு செலவு, முதலீடு, அரச செலவீடு, ஏற்றுமதி. ஏற்றுமதி. சரியா? அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக்கணும். அப்ப மொத்த நிரம்பல்ன்னு சொன்னா என்ன? ஒரு பொருளாதாரத்துல உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள், சேவைகள்ல மொத்த பெறுமதி தான் மொத்த நிரம்பல். அப்ப மொத்த நிரம்பல் அப்படின்றது வந்து மொத்த உற்பத்திக்கும், மொத்த வருமானத்துக்கும் சமனாயிக்க போகுது. மொத்த நிரம்பல் வந்து எதுக்கு சமனாயிக்க போகுது? மொத்த நிரம்பல் மொத்த உற்பத்திக்கும் சமனாக ஈகும். அதே மாரி மொத்த வருமானத்திற்கும் சமனாயிக்க போகுது. மொத்த வருமானத்துக்கும் சமனாயிக்க போகுது. சரியா? அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக்கணும். அப்ப சமநிலையின் போது மொத்த கேள்வியும், மொத்த நிரம்பலும் வந்து சமப்படும். அதாவது இந்த சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ கூட்ட வாரதுக்கு சமனாயிக்கும் எதுன்னு சொன்னால், சி பிளஸ் எஸ் பிளஸ் டி பிளஸ் எம்ம கூட்ட வாரது சமனாயிக்கும். விளைஞ்சா சொல்றது. மொத்த கேள்விக்கு மொத்த நிரம்பல் வந்து நடக்க போகுது, சமனாயிக்க போகுது. எப்படியான நிலைமையில? சமநிலையின் போது. சரியா? சமநிலையின் போது. பேரின பொருளாதாரம் சமநிலையாக காணப்பட்ட டைம். அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட். இப்ப பேசிக்கான விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்க உள்வாங்க தான் அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி இருக்கும்? உங்களுக்கு இலகுவாக காணப்படும். இலகுவாக விளங்கக்கூடிய மாரி. சரி. இப்ப இதன் அடிப்படையில பொருளாதாரத்தின மொத்த கேள்வி, மொத்த நிரம்பலுக்கு சமப்படுற டைம்ல பேரின பொருளாதார சமநிலை வந்து என்ன நடக்க போகுது? தீர்மானிக்கப்பட போகுது. பேரின பொருளாதார சமநிலை வந்து எவ்வாறான டைம்ல தீர்மானிக்கப்படும்? எவ்வாறான டைம்ல மிக பிரதானமான டைம் என்ன? எவ்வாறான நேரங்கள்ல, எவ்வாறான சிச்சுவேஷன்ல வந்து அந்த பேரின பொருளாதார சமநிலை தீர்மானிக்கப்பட போகுது அப்படின்னு சொன்னால், மொத்த கேள்விக்கு மொத்த நிரம்பல் சமப்பட்ட டைம்ல. அப்ப மொத்த கேள்வியோட சம்பந்தப்பட்ட விடயங்கள் என்னன்னு சொன்னால், நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். மொத்த கேள்வி எதுக்கு சமப்பட போகுதுன்றா, நுகர்வு செலவையும், முதலீடையும், அரச செலவீடையும், ஏற்றுமதியையும் கூட்ட வாரதுக்கு மொத்த கேள்வி சமப்பட போகுது. மொத்த நிரம்பல் வந்து நுகர்வு செலவு, சேமிப்பு, வரி, இறக்குமதி. இந்த 4 விடயத்தையும் கூட்ட வாரதுக்கு மொத்த நிரம்பல் சமப்பட போகுது. இந்த 2 விடயம் சமப்படுற டைம்ல தான் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னா, பேரின பொருளாதாரத்தின சமநிலை வந்து தீர்மானிக்கப்பட போகுது அப்படின்றத வந்து நீங்க என்ன செய்யணும் என்றால், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரியோ? ரைட். இப்ப அடுத்த விடயத்துக்குள்ள வாரோம். அடுத்த விடயம் என்னன்னு சொன்னால், இந்த உட்பாய்ச்சல், வெளிப்பாய்ச்சல். அப்ப உட்பாய்ச்சல் அப்படின்னு சொன்னால், மொத்த கேள்விய அதிகரிக்கிற விடயங்கள தான் நாங்க உட்பாய்ச்சல் அப்படின்னு சொல்லுவோம். என்னது? முதலீடு, அரச கொள்வனவுகள், ஏற்றுமதி. இதன் அடிப்படையில நிறைய கேள்விகள், எம்சிக்யூ கேள்விகள், பார்ட் 2 கேள்விகள் வந்து உங்கள்ட்ட வினாவப்பட்டிக்குது. உட்பாய்ச்சல் அப்படின்னு சொன்னா என்ன? மொத்த கேள்விய சரி, ஜே சரி, இதுல விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், ஜே ஜே.டபிள்யூ. ரைட். உட்பாய்ச்சல், வெளிப்பாய்ச்சல். இதுக்கு வந்து உட்பாய்ச்சலுக்கு செலுத்தல்கள்னு சொல்லலாம். வெளிப்பாய்ச்சலுக்கு பின்வாங்கல் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அப்ப உட்பாய்ச்சல் அப்படின்னு சொன்னா என்ன? மொத்த கேள்விய, ஏடிய அதிகரிக்கக்கூடிய விடயங்கள் தான் உட்பாய்ச்சல். வெளிப்பாய்ச்சல் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னா, ஏடிய மொத்த கேள்விய குறைக்கக்கூடிய விடயங்கள் தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்? என்னன்னு சொல்லுவோம்? வெளிப்பாய்ச்சல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சேமிப்பு, தேறிய வரி, இதிலெல்லாம் இறக்குமதி. சரியா? இதுகள நாங்க சொல்றோம். அத வந்து நீங்க என்ன செய்யணும் என்றால், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். நம்ம பேரின பொருளாதார சமநிலையை வந்து நாங்க என்ன செய்யலும், ஒரு வரைபடம் மூலம் காட்ட இயலும். எதன் அடிப்படையில்னு சொன்னால் எதன் அடிப்படையில்னு சொன்னால், பொது விலை மட்டம் பொது விலை மட்டம்
பொதுவிலை மட்டம் மொத்த வெளியீடு. மொத்த வெளியீடு. அப்ப இந்த ஏடி கோட்டையும், இ அதே மாரி ஏஎஸ் கோட்டையும் இணைக்கிறதின் மூலமா நாங்க என்ன செய்வோம் என்றால், சமநிலையை காட்டுவோம். சமநிலையை காட்டுவோம். அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கி வச்சுக்கொள்ளணும். ரைட். அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். மொ ச அதாவது பேரின பொருளாதாரம் சமநிலை அடையணும் அப்படின்னு சொன்னால், அது 3 நிபந்தனைகள் காணப்படுது. என்னென்ன நிபந்தனைனால், மொத்த வருமானம், மொத்த செலவுக்கு சமப்படுறது, மொத்த நிரம்பல், மொத்த கேள்விக்கு சமப்படுறது, உட்பாய்ச்சல், வெளிப்பாய்ச்சலுக்கு சமப்படுறது. அப்ப மொத்த நிரம்பல்னா என்ன? மொத்த கேள்வினா என்ன? அது எவ்வாறு சமப்படும்? என்ன விடயங்கள் எல்லாம் வந்து நாங்க பார்த்தோம். சரியா? விளங்கல்லாட்டி திருப்பி திருப்பி ரெக்கார்டிங் ஒருக்கா கேளுங்க. சரி. அதுதான் நான் சொல்றது. லைவா எல்லாரும் ஜாயின் பண்ணினா தான் அதுல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு விளங்கும். அதே மாரி உட்பாய்ச்சல், வெளிப்பாய்ச்சலுக்கு சமப்படுறது. உட்பாய்ச்சல்னா என்ன? வெளிப்பாய்ச்சல்னா என்ன? சரியா? அது சம்பந்தமா நாங்க பார்த்திருந்தோம். பொதுவிலை மட்டத்தோடையும், மொத்த வெளியீட்டோடையும் தொடர்புபடுத்தி தான் நாங்க என்ன செய்வோம், கோடுகள வந்து வரைஞ்சு, மொத்த கேள்வி, மொத்த நிரம்பல் கோட்ட வரைஞ்சு நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், எங்கட பொ பேரின பொருளாதார சமநிலையை வந்து தீர்மானிப்போம். சரி. அத வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் இவ்வளவுதான் இந்த 6.1க்குள்ள இருக்கிற விடயம். நாங்க 6.2 அடுத்த கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுக்கு பிறகு தான் நாங்க நல்லாவே விரிவா பார்த்துட்டு போவோம். சரியா? அப்ப நீங்க ஆரம்பத்த வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கி வச்சுக்கொள்ளணும். அப்ப இப்போதைக்கு கிளாஸ முடிப்போம். அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம்.